எந்த காலகட்டத்தில ஜோதிடம் கத்துக்கிட்டீங்க? ஜோதிடம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார். ஒருத்தர் சொன்னாரு, "அம்மா, அப்பா இருக்கக்கூடாது. இருந்தாலும் அம்மா, அப்பான்னு கூப்பிடக்கூடாது." அப்படின்னு சொன்னாருன்னப்போ, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்தது சார். இவ்வளோ துல்லியமா யாரால கணிக்க முடியும்? எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னு. இன்னொன்னு நான் என்ன கேட்கணும்னு நெனச்சேனோ, அதையும் அவரு சரியா சொன்னாரு சார். ம். எனக்குள்ள ஒரு என்ன கேள்வி இருந்ததுன்னா, எங்கள மாரி பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு வாய்ப்புக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் திறமை இருந்தாலும், ஒரு வாய்ப்பு இருந்தா தான் அத வெளிப்படுத்த முடியும். உண்ம. ஸோ எனக்கான வாய்ப்பு, எனக்கு நெறைய புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்ப வரும்? அந்த ஒரு கேள்வி, எனக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்குன்ற ஒரு கேள்வி இருந்தது சார். ஏன் என்ன மாரி கலைஞர்கள், வளர்ந்து வரக்கூடியவர்கள் புகழ் வேணும்னு நெனைக்கிறோம்னா, இங்க யாருக்குமே திறமைய வச்சு பணம் குடுக்குறது இல்ல சார். பிரபலத்தன்மைய வச்சு தான் பணம் குடுக்குறாங்க. 100க்கு 100 சரி. நான் என்னதான் திறமைசாலியா இருந்தாலும், நான் பிரபலமா இருந்தா மட்டும் தான் அந்த திறமைக்கான பணமே எனக்கு கிடைக்கும். உண்ம. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்து புகழ் வேணும், புகழ் வேணும்னு போராடுறோம். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு பொண்ணுங்க சார், நெல்லைக்கண்ணன் ஐயாவும் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா போயிருக்கோம். ஒரு பொண்ணு நிகழ்ச்சி தொகுப்பு பண்றாங்க. அந்த பொண்ணு, "அக்கா நெல்லைக்கண்ணன் முன்னால பேசுறது எனக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க அக்கான்னு" காலையிலேயே என்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க சார். மாலை வரைக்கும் என் ரூம்ல தான் இருந்துட்டு, "அக்கா நான் இப்படி பேசட்டுமா? அப்படி பேசட்டுமான்னு" சொன்னாங்க. அந்த பொண்ணு அடுத்த ஒரு 2 வருஷத்துல, அ தமிழினுடைய மூத்த அ பிரபல தொலைக்காட்சியில பட்டிமன்றத்தில பேசுறாங்க. அப்ப யாரா இருந்தாலும் வந்து இயல்பா ஒரு மனசுல ஒரு வருத்தம் வரும்ல சார். நம்மகிட்ட வந்து எப்படி பேசுறதுன்னு கேட்டவங்க ஒரு முன்னணி தொலைக்காட்சியில பேசுறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு எப்ப அமையல. வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல சார். எல்லாருக்குமே இருக்கும்ல. அப்போ அவரு சொன்னாரு, "உங்களுக்கு ராகு திசையில தான் அது வரும். ராகு திசையில அது கிடைக்கும். முக்கியமா ராகு திசையில சுய புத்தி முடியணும்" அப்டின்னாரு. ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றங்கள ஏற்படுத்தும்ன்றத நான் என்னுடைய ஜாதகத்த பார்த்தே இப்ப தெரிஞ்சுக்கிறேங்க சார். ம். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஜோதிடம் படிக்கலான்னா, யார்கிட்ட போய் படிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. அப்பதான் 2020ல லாக்டவுன் வந்து Zoom மீட்டிங்லாம் அப்ப தான் சார் அதிகமா வந்தது. அப்ப நான் ஒரு நல்ல குருவ தேடிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சார். துரைராஜ் ஐயான்னு சொல்லி புதுக்கோட்டையில இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் ஜோதிடம் படிச்சேன். இன்னைக்கு கொஞ்சமாவது எனக்கு ஜோதிடம் தெரியுது அப்டின்னா, அதுக்கு காரணம் வந்து ஐயா அவர்கள் தான்.